இந்த யுகத்தை கடந்த ஒரு தெய்வம், வரத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது முருகப்பெருமான் தான். அதுலயும் பாத்துட்டோம்னா நமக்கு 2 கண். முருகப்பெருமானுக்கு 12 கண்கள் இருக்கு. இந்த 12 கண் மட்டும்தான் அவருக்கு இருக்கான்னா 18 கண் இருக்கு. எப்படி சார் 18 கண்? முருகா 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 என்று ஓதுவார்க்கு 2 கால்களும் தோன்றுமே. நீங்க சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் காட்சி கொடுத்த புராணங்கள் கதைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்றைய தினத்திலையும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இன்னைக்கு ஒண்ணு வேண்டினா அன்னைக்கே நடத்தக்கூடிய அற்புதமான சக்தி. ரொம்ப மன வருத்தத்தோட இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது வண்டியில முன்னாடி ஒண்ணு போட்டிருக்கும், யாம் இருக்க பயமேன்னு போட்டிருக்கும். அப்பா 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 அப்பா. சரி, என்னென்ன தான் அனுகிரகம் பண்றார், என்னென்ன விஷயத்தை அனுகிரகம் பண்றாருன்னா வேண்டும் வரத்தை அத்தனையும் அள்ளி தரக்கூடியவர் முருகப்பெருமான். குழந்தை இல்லாம இந்த முருகன்கிட்ட நடந்து வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த 2 குழந்தைகளும் இப்ப முருகப்பெருமான் பாருங்க, இவங்க 2 பேர் தான் பாத யாத்திரையா நடந்து வராங்க. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 2 பத்தாது, சொல்லிண்டே போலாம். ஆனா முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போனா கண்ணு 2 அப்படி முழிச்சு பார்த்து கும்பிடுவோம். ஏன்னா ஒரு சனம் எங்கேயாவது அவருடைய நம்ம கண்ணுல இருந்து அவருடைய இதுல இருந்து நம்ம மாறிடக்கூடாதுன்னு அப்படி கண்களை திறந்து அவருடைய திருப்பாதங்கள், அந்த முருகனுடைய அழகை, வேலை வேலவனை வேலாயுதனை தண்டாயுத பாணியை அந்த முருகப்பெருமான அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பேரு அதிசயம் சொல்றேன், இது முருக பக்தர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு அதிசயம். அதாவது எந்த இடத்துலயும் முருகரை அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க, அவர் பேரு செந்தில்னு இருந்ததுன்னு வைங்க, முருகா சார் மருந்து கொடுத்தவரும் முருகர் தான் சார், மருந்து ஊசி போட்டவரும் முருகர் தான் சார். இதெல்லாம் என்கிட்ட வர்றவங்க பார்த்து சொன்னது. நானே அப்படிதான் சில நேரங்கள்ல நினைச்சுட்டு இருக்கேன், கார்த்திக்னு பேர் இருந்ததுன்னா பரவாயில்ல முருகருடைய பேர்ல வந்தீங்கன்னு. இப்படி எல்லா இடங்களிலும் முருகனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு உண்டான யுகத்தை அமைக்கக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. தெய்வங்கள் எல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்திருப்போம், 4 கைகள் 5 கைகள் 6 கைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இங்க 12 கைகள். அதுலயும் பார்த்துட்டேன்னா நமக்கு 2 கண். முருகப்பெருமானுக்கு 12 கண்கள் இருக்கு. இந்த 12 கண் மட்டும்தான் அவருக்கு இருக்கான்னா 18 கண் இருக்கு. எப்படி சார் 18 கண்? முருகனுக்கு நாங்களுக்கு தெரிஞ்சு 12 கண்ணு, 2 கண்ணுன்னா 6 முகத்துக்கு 12 தானே, கரெக்டா தானே கால்குலேஷன் சொல்றேன். அதுல எங்க மாற போறது அப்படின்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து வந்தவர் அர்த்த நேத்திரம்னு சொல்லுவா. அதாவது உள்ள இருக்கக்கூடிய நேத்திரம் வெளியில தெரியாதான். அப்போ அவருக்கு 18 கண்கள் இருக்கு. அதனால்தான் ஞான தண்டாயுத பாணியாக அருள் செய்யக்கூடிய முருகராக வரார். மற்ற கோயில்கள்ல போனா அமைதியா இருங்கன்னு சொல்லுவார், ஆனா முருகர் கோயில்ல போனா அமைதியா இருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நான் ஆரம்பிக்கும் போது வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொன்னோன்ன தானாகவே தமிழ் சொல்லாமையே உள்ள இருந்து அரோகராங்கிற வார்த்தை வருது. மற்ற கோயில்கள்ல போனா அமைதியா இருப்போம், முருகர் கோயில்ல போனா அரோகராங்கிற வார்த்தை அங்க அந்த இடத்துல வந்துருது. ஹரியும் ஹரனையும் சேர்த்து அழைத்து இதோ அங்க நிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது உண்டு. மற்ற பக்தர்களுக்கும் இந்த முருக பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரமாதம், சுவாமியினுடைய அனுகிரகத்தை நீங்க பெற்றுப்பேல் அப்படின்னு சொல்லுவா. முருக பக்தர்கள்ட்ட போய் நான் பழனிக்கு போயிட்டு வந்த நேத்துன்னு சொன்னா டக்குன்னு அந்த பழனியோட நினைப்பு அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுவார். இது அந்த அளவுக்கு உடனே தீட்சண்யமாக அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர். இது நான் சொன்னனா அப்படின்னு கேட்டா இல்ல. 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில். நீங்க என்னைக்காவது ரொம்ப மனம் வாடும் பொழுது, மனம் ரொம்ப அப்படியே ரொம்ப லேசா இருக்கும்போது இந்த குழந்தை வந்து பக்கத்துல வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப அப்படியே பேரானந்தம் அடைஞ்சிருவோம். ஏன்னா அந்த குழந்தை நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஏற்கனவே அழுதுன்னு இருப்பா, வருத்தத்தோடைய அழுத. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் அந்த அம்மாவுக்கு வந்துடும்.
அதே போன்று வெஞ்சமலரில் நான் ரொம்ப துக்கமா இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன், நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், நான் ரொம்ப மனசங்கடமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது கவலையே படாத, அஞ்சேல் என வேல் தோன்றும். நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னா உங்களுக்கு 100 மடங்கு சக்தி வந்துடும். இன்னைக்கு உலகம் ஏங்கக்கூடியது அந்த வார்த்தைகளுக்கு தான். நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு யாராவது சொல்ல மாட்டாளா? மனைவி கணவர்கிட்ட எதிர்பார்க்கிறா, அம்மா அப்பாட்ட எதிர்பார்க்கிறார், அம்மா பையன்கிட்ட எதிர்பார்க்கிறார், அப்பா பையன்கிட்ட எதிர்பார்க்கிறார், பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு யாராவது ஒரு வார்த்தை, காசு கொடுக்க வேண்டாம், சாப்பாடு கொடுக்க வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், ஆனா இந்த வார்த்தை போதும் அப்படின்னு எப்பவுமே எல்லாரும் இயங்குவோம். அது எல்லா மனிதருக்கும் இயல்பு. அத முருகப்பெருமான் சொல்றாரு, அஞ்சேல் என வேல் தோன்றும், கவலையே படாத என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில், மனசுல ஒரே ஒரு தடவை நினைச்சா போதுமா, இரு கால்களும் தோன்றுமே. எப்படி? முருகா 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 என்று ஓதுவார்க்கு இரு கால்களும் தோன்றுமே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ல. அப்ப இந்த யுகம் யாருடைய யுகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய யுகமாக இருக்கு. வேல் கொண்டு வினை தீர்க்கும் அருள்பாலிக்கும் அற்புத சக்தி கொண்டவர் முருகப்பெருமான். அப்படி நிறைய சம்பவங்கள்ல நம்ம சொல்லிட்டே போலாம். இந்த 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய ரகசியம், ஏன் பக்தர்கள் மனதில் இருந்து கொண்டு அருளக்கூடிய ரகசியம் எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த முருகப்பெருமான் மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரகக்காரகர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது முருகப்பெருமானுடைய புராணங்கள் அப்படின்னு சொன்னா கந்த புராணம் இருக்கிற புராணத்திலேயே மிக பிரமாதமான பிரம்மாண்டமான புராணம் இந்த கந்த புராணம். 1.5 லட்சம் மந்திரம் கொண்ட அற்புதமான புராணம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் இந்த யுகம் மட்டும் இல்லாத எல்லா யுகங்களிலும் எல்லாருக்கும் அனுகிரகம் பாலிக்கக்கூடியவர். சரி, சிருஷ்டிங்கிறது பிரம்மாட்ட மட்டும்தானே இருக்கு, ஸ்திதிங்கிறது மகாவிஷ்ணுட்ட மட்டும்தானே இருக்கு, ஒடுக்குதல் அப்படிங்கிறது சிவபெருமான்கிட்ட மட்டும்தானே இருக்கு. இங்க எப்படி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவ அனுகிரகம் எப்படி இந்த முருகருக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு முறை பார்த்துட்டேன்னா பிரம்மா சிவபெருமான் பார்வதி தேவியார பார்க்க போற. பார்த்துட்டு முருகப்பெருமான் அங்க அழகா உட்கார்ந்துட்டு இருக்கார். பார்த்தும் பார்க்காம அப்படி போயிட்டு வந்துட்டார். அப்ப பிரம்மாட்ட கேட்கிற, அந்த வேல் கொண்டு வீசி எங்க போறேல் அப்படின்னு. பார்வதியும் பரமேஸ்வரரும் பார்த்துட்டு வந்தேன், நான் தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கல, பார்க்கலையா அப்படின்னு சொன்னோன்னே இவர் பார்த்துட்டார். ஆனாலும் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இல்ல நான் கவனிக்கல அப்படின்னாரு. உங்களுக்கு எத்தனை கண்ணுன்னு கேட்கிறார். பிரம்மாக்கு எத்தனை தலை? 4 தலை 8 கண்ணு இருக்கு. அப்போ இத்தனை தலை இருந்து இத்தனை கண்கள் இருந்தும் பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் கவனிக்கலன்னு பொய் சொல்றார். அப்போ முருகன் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், நான் பிரம்மா படைத்தலை கொண்டவன், நான் படைக்கும் வேலையே கொண்டவன், எதை அடிப்படையாக வைத்து படைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு முருகப்பெருமானுக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சிவபெருமான் பார்வதி தேவியார்ட்ட இந்த உலகத்தை பத்தியும் படைத்தலை பத்தியும் காத்தலை பத்தியும் ஒடுக்குதலை பத்தியும் கேட்கும் பொழுது அவர் மடியில் உட்கார்ந்து இருந்திருக்கார். அப்ப அத்தனை விஷயமும் அவருக்கு என்னது அத்துப்படி. அப்போ அவர் கேட்கிறார், எதை அடிப்படையாக வைத்து படைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவருக்கு தெரியல. வேதத்தின் அடிப்படையாக வைத்து படைக்கிறேன். வேதம் எது அடிப்படையாக இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அங்கேயும் அவர் யோசிக்கிறார். ஒண்ணு சொல்லியிருக்கார், முருகா உன்னை அடிப்படையா வச்சுதான் படைக்கிறேன்னா விட்டுருப்பார். இல்ல, அதையும் சொல்லல. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு எது அடிப்படையானே தெரியல, ஆனா படைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி உள்ள வச்சு விடுறாரு. அவருக்கு சிபாரிசா போய் மகாவிஷ்ணு கேட்கிறார், விடல. மகாவிஷ்ணு சிவபெருமான்கிட்ட சொல்றார், சிவபெருமான் கேட்கிறார், விடல. சரி, ஆக சிவபெருமான் மகாவிஷ்ணு படைத்தல் இல்லாம நாங்க எதுவும் பண்ண முடியாது, பேசாம நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கிறார். அப்ப படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் 3 விஷயத்தையும் யார் பண்றா? முருகப்பெருமான் பண்ண ஆரம்பிச்சுடுறார். இதுல எல்லாரும் சுபீட்சமா இருக்கா, எல்லாரும் அந்த காலத்துல பிறந்தவா அத்தனை பேரும் நன்னா இருக்க, எந்த கஷ்டமும் கிடையாது.
இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பாம்பும் மயிலும் முருகப்பெருமான் காலில் இருக்கு பார்த்துட்டல. மயிலுக்கு பாம்புக்கு ஆகுமா? ஆகாது. ஆனா அந்த இடத்துல சௌக்கியமா உட்காந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பசுவும் புலியும் ஒரே இடத்துல இருக்கும். இப்படி எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களும் சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நன்னா இருக்கும் போது அங்க சனீஸ்வரருக்கும் யம தர்மராஜாக்கும் வேலையே இல்லை. அவர் போற சிவபெருமான்ட்ட மன்றாடுற, பரமேஸ்வரா கைலாசநாதா இப்படி பண்ணிவிட்டால எங்களுக்கு வேலை இல்லாம, நான் வந்து தர்மத்துக்கே அதிபதி, யாரு பிடிக்கிறாளோ இல்லையோ நான் சட்டுன்னு பிடிச்சிட்டு உங்களையே பிடிச்சிருக்கேனா இல்லையா அப்படின்னு கேட்கிற. உடனே பார்த்துட்டு ஆமா கரெக்ட் தான், சரி இப்ப என்ன பண்ணணும், எனக்கு வேலை இல்லையேங்கிற. உடனே நேரா போய் சிவபெருமான் கேட்கிறார் முருகர்கிட்ட, முருகா அப்படின்னு. பிரம்மாவை ரிலீஸ் பண்ணி பிரம்மா வந்துட்டார். சரி அவருக்கு நீங்க ஜாமீன் கொடுத்துட்டீங்க, நீங்க பதில் சொல்லிட்டு போங்கன்ட்டார். அப்போ ஒரு குருமுகமாக இருக்கக்கூடிய முருகர்கிட்ட உட்கார்ந்து கேட்கிறார். ஓம் எனும் பிரணவத்தை பத்தி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்றார்? ஓம் எனும் பிரணவத்தை பத்தி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனாலதான் சொன்னேன், முருகப்பெருமான் யுகங்களை கடைந்து ஓமெனும் பிரணவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் எம்பெருமான். நீங்க சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் காட்சி கொடுத்த புராணங்கள் கதைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்றைய தினத்திலையும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இன்னைக்கு ஒண்ணு வேண்டினா அன்னைக்கே நடத்தக்கூடிய அற்புதமான சக்தி. அதனாலதான் சொன்னேன், ரொம்ப மன வருத்தத்தோட இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது வண்டியில முன்னாடி ஒண்ணு போட்டிருக்கும், யாம் இருக்க பயமேன்னு போட்டிருக்கும். அப்பா 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 முருகா, உன்னுடைய கருணையே கருணை. எல்லா இடங்களிலும் அந்த அவருடைய கருணையை காமிப்பார், முருகருடைய படத்தை காமிப்பார் ஏதோ ஒரு வடிவத்துல. அதாவது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் அவர்கள் கனவுலையோ அல்லது அசரிதியிலையோ கண்டத இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்னைஸ்ட் வேர்ல்ட்ல எல்லாத்துடைய மனதிலையும் இருந்து எல்லாத்துக்கும் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அற்புதமான கடவுள் முருகப்பெருமான். அதுதான் அவர்கிட்ட நம்ம வேலையை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் நம்ம வேலையை வேல் கொண்டு பார்த்துப்பார் அப்படின்னு பெரியவங்க நம்ம கிட்ட ரொம்ப அழகா சொல்றது உண்டு. அப்படி இருக்கிறத உலகமெங்கும் முருகர் கோயில்ல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, எல்லா பக்தர்களும் தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல அழகு குத்தி முருகரை வேண்டிக்கிறத நம்ம பார்ப்போம். சரி என்னென்ன தான் அனுகிரகம் பண்றார், என்னென்ன விஷயத்தை அனுகிரகம் பண்றாருன்னா, வேண்டும் வரத்தை அத்தனையும் அள்ளி தரக்கூடியவர் முருகப்பெருமான். நான் ஒரு முறை அப்படி கார்ல போயின்னு இருக்கேன், அப்படி போகும்போது பழனிக்கு அப்படி பாத யாத்திரையா போயின்னு இருக்காங்க. அப்படி பாத யாத்திரையா போகும்போது அப்படி இறங்கி கேட்கிறேன், என்ன பாத யாத்திரையா போறீர்கள், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, சார் நாங்க குழந்தை இல்லாம இந்த முருகன்கிட்ட நடந்து வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த 2 குழந்தைகளும் இப்ப முருகப்பெருமான் பாருங்க, இவங்க 2 பேர் தான் பாத யாத்திரையா நடந்து வராங்க. யாரு பேரை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா முருகப்பெருமானுடைய பேரை வச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளும் பாத யாத்திரையாக நடந்து வர்றது. அப்போ எப்ப பிறந்த, சரி இந்த குழந்தை தான் எப்ப பிறந்தாருன்னா சஷ்டி திதியில பிறந்த, விசாக நட்சத்திரத்துல பிறந்த, கிருத்தியில பிறந்த. நீங்க முருகனை வேண்டி சஷ்டி விரதம் இருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேர்ட்டையும் நீங்க கேட்டு பாருங்க, குழந்தை கரெக்டா சஷ்டியில பிறந்திருக்காங்க. இல்லைன்னா விசாக நட்சத்திரத்துல, இல்ல பூச நட்சத்திரத்துல, இல்ல கிருத்திகை நட்சத்திரத்துல, இல்ல பரணி நட்சத்திரத்துல முருகப்பெருமானுக்கு உகந்த நாளை தொட்டு பிறந்திருக்கார். அந்த இடத்துல அவர் காண்பித்து கொடுக்கிறார், நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பல்வேறு விஷயங்கள் முருகப்பெருமானை சொல்லிக் கொண்டே போலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்களும், மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகர் கோயிலும் சரி, லண்டன்ல இருக்கக்கூடிய பிரமாதமான கோயில்கள்லயும் சரி, இன்னைக்கு முருகனை மட்டும் ஏன் விமர்சையா கொண்டாடுறா, ஏன் தேர் திருவிழா நடத்துறா, ஏன் இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கேட்டவுடன் வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதமான பெருமானாக எம்பெருமான் இருக்கிறது தான் நம்மளால பார்க்க முடியும். அதனால்தான் இந்த முருகர் யுகம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் விசேஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இது முருகரோட யுகம் தான். கலோ சுப்பிரமணியன்னு பெரியவா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கலியுகத்துல சுப்பிரமணியர் தான் கண்கண்ட தெய்வமாக காட்சி அளிக்கக்கூடியவர், கண்கண்ட ரூபமாக காட்சி அளிக்கக்கூடியவர் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர் சொன்னதை இப்போ நினைவுபடுத்த விரும்புறேன்.